ஆஃப்டர் 1 month லீவ் நேற்று தான் ஜாயின் பண்ணேன். ஸோ போலான்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன்ல. இவ்வளோ சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு ட்ரிப். ஓ நல்லது. பிரெக்னென்ட் ஒய்ஃபை ஹாப்பி ஆக்கிறதுக்கு ஒரு அவுட்டிங் இல்லை. தமிழ் எல்லாம் நல்லா கத்துக்கிட்டீங்க போல. ஆமாம், ட்ரைனிங் பீரியடில் இவன் தான் என்னோட குரு. குரு இல்லை, குரு குரு. கொஞ்சம் எஸ், சும்மா தமிழ் இருங்க. டீச்சர் சுவாமி சரணம். சாமி சரணம். சார் எப்போ ஜாயின் பண்ணீங்க? நேற்று தான். இங்கே வைங்க. ஓ Thank you. சரி. சாய குடிக்கൂ. இந்த சமயத்தில் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு ட்ராவல் வேணுமா? ராஜீவ், உங்களுக்கு தெரியுமே அங்கே நடந்த இஷ்யூஸ் எல்லாம். அது பழைய விஷயம்ல. சாப்பிடு. சூப்பர் ஹீரோ, கமான். பார்த்து. ஆஹா, இது ஃபுல் டைம் கையில் வச்சு சுத்திட்டு இருக்கியா? ஆமா ஆமா, தூங்கும் போது கூட இது கையில தான் இருக்கும். நாங்க கிளம்புறோம். நாளைக்கு காலையில போகணும். சென்னையில ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, அப்போ வரோம். சரி சரி பாப்பா, ராஜீவ், பாத்து பி ஏறு. கேர்ஃபுல். ஷோர்டா. அப்புறம் சுவாமி சரணம். சாமி சரணா. சீக்கிரமா ஏறு. பாய்டா. பாய். பார்த்து பத்திரமா க்ளோஸ் பண்ணு. விடுங்க ராஜு, எங்க இருக்கன்னு கூட தெரியாம. ஆமா, என் பொண்டாட்டியை கட்டி பிடிக்கிறதுக்காக நான் போய் ஜோசிய கரண்ட்ட நேரமா கேட்டு வர முடியும். பிரெக்னெண்டா இருக்கேன் மிஸ்டர். இந்த மிஸ்டர் கட்டி பிடிச்சதுனால தானே இந்த மிஸ்ஸஸ் பிரெக்னன்ட் ஆனது. வெக்கம் கெட்ட மனுஷன். பெரிய ஃபாரஸ்டர் தான். ஃபாரஸ்டர் தான். அப்புறம் என்ன சொல்றாங்க குட்டி ராஜீவன்? அவரு எஸ்ஏ செலக்ஷன் டெஸ்ட் பாஸ் ஆகி இப்ப என் வயித்துக்குள்ள இருந்து பாசிங் அவுட் பரேடர் பண்றாரு. என்ன மிலிட்டரிக்கார பொண்ணுக்கு காமெடிலாம் வருமா? குடிச்சிருக்கியா? 2 பெக்ஸ். ராயல் சல்யூட். தள்ளி போங்க. நான் போறேன். ஏய், மெதுவா மெதுவா. கோவப்படாதடி என் பொண்டாட்டி. இல்ல, ராயல் சல்யூட்க்கு நான் சல்யூட் பண்றேன். நீ சல்யூட் பண்றியா? பண்றி. அப்பா என்ன பண்றீங்க? ஏண்டா ஒண்ணு இல்லடா, நாங்க சும்மா பேசிட்டு இருந்தோம். ஓ ஓ, நீ வா, நம்ம எங்க நிக்கிறோம்? அவங்க பெருசா பண்ணாட்டீங்க, பேசட்டும். வா. அப்போ நாளைக்கு நம்ம கிளம்புறோம். கெட் செட் கோ. சினுவா. நில்லு. ஆஹா, உன்னோட தம்பி தான் பேய் பிடிக்கிறவன். அடேங்கப்பா, அவர் ஒன்னும் பேய் பிடிக்கிற ஆள் கிடையாது. அவர் பாராசைக்காலஜில ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா? ஆனா இப்ப ஏதோ சைக்கோ கில்லர்ஸ் பத்தி இன்ஃபர்மேஷன் தேடிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. இந்த பேய் சைக்கோல்லாம் தேட வேண்டிய அவசியமே இல்ல. அப்படியா? நிஜமா தான் சொல்றேன். ஒரு கல்யாணம் பண்ணா போதும், எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். உன்ன சரி சரி எடு. ஹாய் ராஜண்ணா. ஹலோ மச்சான், எங்க? தோ தங்கச்சி இங்க தான் இருக்கா. ஹாய் ஹாய் சச்சு, இங்க வா. எப்படி போகுது அங்கெல்லாம்? ராஜண்ணா, நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க இன்னும் கிளம்பல. ஏண்டா நீ எங்க இருக்க? நான் இங்க பக்கத்துல உங்களுக்கு 10 கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்கேன். நான் நம்ம மிகாயில் ஃபாதரை பார்க்க வந்தேன். ஃபாதரோட லைப்ரரியில இருந்து கொஞ்சம் டேட்டாஸ் கலெக்ட் பண்ண வேண்டியிருந்துச்சு. நீங்க எப்ப கிளம்புவீங்க? நாங்க ஈவினிங்கா கிளம்புவோம். ரூம்ல போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகணும், அப்புறம் கிளம்பிடுவோம். வீட்டுக்கு வாங்க ராஜண்ணா, குழந்தைங்களெல்லாம் பார்க்கலாம்ல. ஹலோ சொல்லுங்க. ஹலோ. ஹாய் சச்சு. ஹாய் சில்லு. வீட்டுக்கு வாங்க, அங்கிள் இங்க பக்கத்துல தான் இருக்கேன். சரி, இன்னைக்கு நைட்டே கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும்ல, பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ஓகே சரி, அப்புறம் பார்க்கலாம். ஓகே. அது யார் ஆனந்தா? மச்சான் ஃபாதர். யார் அந்த ராஜீவனா? ஆமா, இப்போ எங்க இருக்காப்ல? சென்னையில இருக்காரு. இஸ் யங் பிரில்லியன் பிரீவ் ஆபீசர். நீங்க வாங்க, உங்களுக்கு வேண்டிய ஆளுங்களை நான் காட்டுறேன். வாங்க. அனந்தன், இங்க ஒருத்தர் எப்படி திருடனா ஆனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் ஆள் இருக்காங்க. ஒரு செக்ஸி ஒர்க்கர் எப்படி அப்படி ஆயிட்டாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் இங்க ஆள் இருக்காங்க. ஆனா ஒரு ஆள், ஒரே ஆள் எப்படி ஒரு சீரியல் கில்லர் ஆனான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆளே இல்லை. அதை தேடிக்கிட்டு இருக்க ஆளு தான் நீங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ.
ஒவ்வொன்றுக்கும் ரூட்டை கண்டுபிடிக்கணும். ஒருத்தர் சைக்கோ ஆகுறதும் கொலையாளி ஆகுறதும் அவங்க கையில் இல்லை. சூழ்நிலை, நம்மளை சுற்றி இருக்கவங்க வேறுபாடுகளும் எண்ணங்களும் தான். இதெல்லாம் தான் அவங்கள அப்படி மாத்துறது. வாங்க. இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உலகத்தையே ஆட்டி படித்தவங்க. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மூலையிலையும் அடுத்தடுத்த கொலையை இரத்த களரிகளாக உருவாக்குனவங்க இவங்க. அலைன் வெர்னோஸ் பிறந்தது 1965. 1989 முதல் 1990 வரை கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ள 7 பேர்த்த தலையில வெட்டி கொண்டிருக்கான். இவ ஒரு இந்திய பெண், கேடி கெசமா. சைனடு மல்லிகானா கர்நாடகா போலீஸ் ரெஜிஸ்டர்ல இருக்க பேரு. 1998 முதல் 2007 வரைக்கும் 6 பெண்களை சைனடு கொடுத்தே கொண்டிருக்கா. நம்ம ஊர்ல நடக்கிற கொலைகள் மாதிரி. இது ராமன் ராகவ், சந்தீப் தெல்வாய், அண்ணா தம்பி, வேலுச்சாமி, இப்படி பல பேர்ல இருந்திருக்காங்க. 1960ல் சீரியல் கில்லர் கொலை பண்ணது 1-2 இல்லை, 41 பேரை. ரோடு சைடு தூங்கிக்கிட்டு இருக்கவங்கள தலையை விட்டுறது தான் அவன் வேலையே. இது ஆட்டோ சங்கர், பெண்களை குறி வைப்பான், ரேப் பண்ணி சாகடிப்பான். ஒரு வருஷத்துல 6 பேரை. இது மாதிரி எத்தனையோ பேர். 125 பேரை கொன்ன தப்சேரா, குழந்தைகளை மட்டும் கொன்ன ரோனி ஷிண்டே, 100 பேரை கொன்ன தேவேந்திர சர்மா, 30 பெண்களை கற்பழிச்சு கொன்ன ஜெய்சங்கர், 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளை மட்டும் கொல்ற அமர்தீப் சதா, 20 பெண்களை கொன்ன மோகன்குமார். ஃபாதர், இது அது விக்டோரியா, தமிழ் பெண் தான். நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே. எஸ், எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க மச்சான் ராஜீவுக்கும் இது தெரியும் விக்டோரியா பத்தி. ஏன்னா அவங்க பண்ண ஒரு கொலையில அவங்கள சஸ்பெக்ட் பண்ணும்போது ராஜீவும் அங்க இருந்திருக்காரு. நான் அன்னைக்கே உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன் ஃபாதர். ஒரு கன்னியாஸ்திரியா இருக்கிற பொண்ணு, அதுவும் நல்ல ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில பிறந்தவ, அவங்க எப்படி ஒரு கொலைகாரியா மாறினாங்க? இங்க பாருங்க, விக்டோரியா இந்த கொலை செய்யறதுக்கெல்லாம் ரொம்ப முன்னாடி அவங்களுக்கும் இருந்துச்சு ஒரு அழகான நிகழ்கால வாழ்க்கை. பாவம் விக்டோரியா, பிடிவாதக்காரரான மதுரை சிவாவோட ஒரே பொண்ணு. கனவு கன்னியான விக்டோரியா அழகி, கராத்தே, ஜூடோ, பிளாக் பெல்ட், ஆஃப் ரோட் டிரைவிங், இதுல எல்லாம் நம்பர் 1. எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. கேம்பஸ்ல அவளுக்கு ஒரு பேர் இருந்துச்சு, பறக்கும் விக்டோரியா. ஏன்னா ஒரு சூப்பர் கேலா இருந்தா அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளே அவளை பார்த்து பொறாமப்படுவாங்க, அந்த அளவுக்கு அழகு. அவளும் டேலண்டா இருந்த விக்டோரியாவோட வாழ்க்கையில அப்புறம் என்ன நடந்துச்சு? தண்ணி ஊத்துனவங்களே வேரோட பிடிங்கிட்டாங்க. விக்டோரியாவுக்கு ஒரு காதலி இருந்துச்சு, வேற மதத்துல ஒரு கீழ் ஜாதி பையன் கூட. அதான் விக்டோரியாவை பைத்தியமாவும் அப்புறம் ஒரு சீரியல் கில்லராகவும் ஆக்கிருச்சு. விக்டோரியா காதல் வீட்டுக்கு தெரிஞ்சு பிரச்சனை ஆயிடுச்சு. பிடிச்சிட்டு போனா அவளை உள்ள போட்டு கதா சாத்துறா. அவன் காதலன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். கர்த்தர் குழந்தையா அவளை மாத்திட்டாங்க. அப்புறம் அவளோட அப்பாவுக்கும் அண்ணன்களுக்கும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. விக்டோரியா மாசமா இருந்தா. கன்னியாசியா இருந்த அவ வயிற்றுல நாளுக்கு நாள் குழந்தை வளர ஆரம்பிச்சிருச்சு. இது அந்த குடும்பத்தினால ஏத்துக்கவே முடியல.
பழைய சர்ச்சுக்கு பின்னாடி இருக்கிற பாலடைஞ்ச பங்களாவில் அவளை அடைச்சிட்டாங்க. 5 மாசம் வளர்ச்சியுடைய அந்த குழந்தைய கர்ப்பப்பையிலேயே வச்சு அழிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம தாழ்த்தப்பட்ட குழந்தை வளர்ற அந்த கருப்பையவே அறுத்து எடுத்துட்டாங்க. இதெல்லாம் செஞ்சது டாக்டர் மல்லிகா மால். நட்டோரியஸ். பணத்துக்காக எதையும் செய்கிற டாக்டர். ஆனால் இந்த கொடூரமான வேலையை செய்யும்போது அந்த டாக்டரும் கர்ப்பமாக இருந்தாங்க.